ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாலை மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். கலையரசன், திவ்யா துரைசாமி, நிக்கிலா விமல் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்டர் மாரி செல்வராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு மாரி செல்வராஜ் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அவரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபினே சொல்லலாம் அந்த படத்தோட ஒரு கதைன்றது. மெயினாக அந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா புளியாங்குளம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது ஒரு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். லைக் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சின்ன பையன். ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மா அவங்க அக்கா தான் இருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. ஸோ அவங்க அம்மா அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை தோட்டம், ஸோ அதில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவனையும் எப்பயாவது லீவ் இருந்தால் வீக்கெண்ட் இருந்தால் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. பட் இவனுக்கு அது தூக்கினா அந்த உடம்பு டயர்டாக இருக்கும். அது பிடிக்கல அது பிடிக்கல, நான் ஸ்கூலுக்கு போகிறேன் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் சமாளிச்சுட்டு இருக்கான். அப்பப்போ ஏதாவது ஒரு கோட்டை லீவு இந்த மாதிரி வந்தால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை தோட்டத்துக்கு போயிட்டு ஸோ அந்த வாழைப்பழம் அதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வர அந்த ஒரு வேலை, மொத்தமாக லோடு ஏற்றி வர வேலை பார்த்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு வந்து அந்த ஸ்கூல் லைக் அந்த ஒரு லைஃப் அது அவனுக்கு வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கு. பட் அவனோட லைஃப்ல ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் பிளாட் தான் இது. சொல்லப்போனால் மெயினாக இது வந்து ஒரு மாரி செல்வராஜ் லைஃப்ல நடந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிலா விமல் அவங்க ஆக்டிங் இந்த படத்தில் பிரமாதமாக இருந்தது. ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. நம்ம அப்போ இருந்த ஜென்ரேஷனே வேற. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு ஸ்கூல் டீச்சராக வராங்க. பிரமாதமான ஆக்டிங். படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இந்த படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கும் அவங்களோட ஃபேவரட் ஸ்கூல் டீச்சர் வந்து ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்ககிட்ட வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நீட்டாக சிம்பிளாக பிரமாதமாக பண்ணிட்டு போயிட்டாங்க. தமிழ்லேயே அவங்க ஒரு சில படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. பட் அதில் அவங்க பண்ண தமிழ் படங்கள்ல இது வந்து பிரமாதமான ஒரு கேரக்டர், ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டிங்னே சொல்லுவேன். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க நிக்கிலா விமல். அதே மாதிரி திவ்யா துரைசாமி அவங்க ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சின்ன பையன் தான் மெயின் கேரக்டர். அவனுக்கு வந்து அக்கா ரோல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே இந்த படத்தில் சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தார் அவங்க கேரக்டரை. ப்ளஸ் வந்து அவங்க அக்கா கேரக்டர்ன்றது போது ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு லைஃப்ல நடந்த விஷயத்த எடுத்து போட்டிருக்காருன்றதுனால அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கலையரசன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான் அவருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸான கேரக்டர்னு சொல்ல முடியாது. படத்தில் ஒரு நீட்டான ஒரு கேரக்டர். அதே மாதிரி பொன்வேல் அப்படின்ற அந்த ஒரு பையன் தான் மாரி செல்வராஜோட அந்த ஒரு சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கான். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான். உண்மையிலே இந்த படத்தோட ஹீரோ அவன் தான் நான் சொல்லுவேன். படம் பூராமே ஆல்மோஸ்ட் அவன் தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணான். அவனோட கேரக்டர் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தான். ஏன்னா நிறைய இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு எடுக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சின்ன பசங்களை வச்சு கதை அந்த மாதிரி தான் ரன் பண்ணி இது வரைக்கும் நம்ம நிறைய சின்ன பசங்களை வச்சு எடுத்த படங்கள் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான படங்கள் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இவனுக்கு தான் இருக்கு. பட் இந்த ஒரு பையன் ஒரு 2-3 பேர் தான் சுற்றி இருக்காங்க. அது கூட பசங்க கிடையாது, எல்லாமே பெரிய கேரக்டர்ஸ் தான். பட் இவனை ஒருத்தனை சுற்றி தான் மூவ் ஆகுது. பட் அந்தளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப திறமையாக பக்காவாக நடிச்சிருக்கான் அந்த பையன். இந்த பையன் நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பிரமாதமாக இருந்த அந்த பையனோட ஒரு கேரக்டர். உண்மையிலே அந்த ஒரு மாரி செல்வராஜ் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை அப்படியே வாங்கி நடிச்சிருக்கான். உண்மையிலே அது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். ஒரு சின்ன வயசுல இந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தான் அந்த பையன். அவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக எல்லாருமே பாராட்டுவாங்க அவன் கேரக்டர். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர். அவங்க கூட இன்னொரு பையன் ஒருத்தர் பண்ணியிருந்தான், ராகுல்னு ஒரு பையன். அவனும் ஒரு கேரக்டர் ரோல் தான், ஃப்ரெண்ட் ரோல். அவனோட ஆக்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் ஒரு நீட்டான ஒரு கேரக்டர். அதே மாதிரி ஜானகி அப்படின்றவங்க தான் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு சின்ன பையனுக்கு அம்மாவாக ரோல் பண்ணியிருக்காங்க. சின்ன பையன் மீன்ஸ் லைக் அது மாரி செல்வராஜோட சின்ன வயசு கேரக்டர் தான். அவங்களுக்கு வந்து அம்மாவாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் அவங்களுதுமே. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அம்மா ரோல். அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே படத்தில் பண்ணியிருந்தாங்க. மெயினாக சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் உண்மையில ரொம்ப ரியாலிஸ்டிக்காக சூப்பராக பண்ணியிருந்தார். நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரியல் லைஃப் நீங்கள் அந்த ஒரு இடத்துக்கே போய் ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் சவுண்ட் டிசைன் ஒர்க்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் அந்த அளவுக்கு படத்தில் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் இந்த படத்துக்கு சாங்ஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்ற போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நிறைய ரெட்ரோ சாங்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே போட்டிருந்தாரு. இந்த பழைய பாடல்கள்லாம் அது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக எல்லா படங்களுமே அதுவும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டார் இப்போ ரீசெண்டாக. அதை இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. நல்லா இருந்த ஒரு சில சாங்ஸ்லாம் உள்ளுக்குள்ள அந்த ரெட்ரோ சாங்ஸ்லாம் வரும்போது பிரமாதமாக இருந்தது அவரோட மியூசிக். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேனீஸ்வரோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சுற்றி அந்த ஒரு புளியாங்கலம் அந்த சுற்றி இருக்க அந்த வில்லேஜ் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக கேப்சர் பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல வந்து இந்த டிஐ ஒர்க் இதெல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஒரு சில இடங்கள் அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட்ஸ்லாம் போயிட்டு வருது. அட் த சேம் டைம் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு ஒர்க் ஒன்று பண்ணுறாரு அந்த ஃப்ரேமில், அந்த டிஐ ஒர்க்கு அது நல்லா இருந்தது படத்தில். லைக் ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பண்ணார் அந்த இடங்கள்ல. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
சூர்யா பிரதாமன் அவரோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பா கட் பண்ணியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு படம் எங்கேயுமே எங்கேஜ் ஆகாத அளவுக்கு ரொம்ப எங்கேயுமே லேக் ஆகாத அளவுக்கு அவ்வளோ நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு படத்தை. அந்த அளவுக்கு நல்லா எங்கேஜிங்காக கிறிஸ்பியாக கட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட எடிட்டிங் அண்ட் கட்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு இருந்தது படம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு கரெக்டான ஒரு டியூரேஷன் இந்த படம் பார்க்கறதுக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் போயிருந்தா கூட கொஞ்சம் லைட்டாக பிசில் தட்டுற மாதிரி தான் இருந்திருக்கும், லேக்காக இருக்கும். பட் ரொம்ப நல்லா நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டேரக்டர் மாரி செல்வராஜ் அவர் வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூஸ் இப்படிலாம் கொடுத்துருந்தாரு. ப்ளஸ் வந்து நிறைய செலிபிரிட்டி ஷோஸ்லாம் காமிச்சு ஒவ்வொருத்தரும் இவரோட கையை பிடிச்சி அழுதுட்டுலாம் போனாங்க. அதை பார்த்தே பாதி பேர் சொல்ல முடியாது, முக்கால்வாசி பேர் நம்ம ஊரில் எல்லாரும் வந்து படையெடுத்து தேட்டர் பக்கம் வர ஆரம்பிச்சு ஒரு ஃப்ரைடே அது மாதிரி ஈவினிங் ஷோ, நைட் ஷோ எல்லா ஷோஸுமே அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக, அவ்வளோ கூட்டமாக எக்ஸ்ட்ரா ஷோஸ்லாம் போட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாரி செல்வராஜுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்னே நான் சொல்லுவேன். உண்மையாக அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே உழைச்சிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸுமே நிறைய இறங்கி பண்ணியிருக்காரு. நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். அதான் ஒரு படம் எடுத்துருக்கு, லைக் அவரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபினே சொல்லலாம். அப்படின்ற போது வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் உள்ள நல்லா பண்ணியிருந்தாரு. மெயினாக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் நான் பார்த்தது ஸ்க்ரீன் பிளே தான். அந்த அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் மற்ற படங்களெல்லாம் மாரி செல்வராஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு கேஸ்ட் விஷயம், லைக் அந்த ஒரு சில விஷயங்கள் அவரோட கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் பேசியிருப்பார் உள்ளுக்குள்ளே. சில பேர் எதிர்ப்பாங்க, ஒரு எதிராளுங்க எதிர்ப்பாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படம்ன்றது அவரோட அந்த ஒரு ஆட்டோபயோகிராஃபின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக வந்து அந்த ஒரு கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் பேசல. அவர் லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. பட் அதுக்குள்ளேயும் ஒரு சில கேஸ்ட் விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். பட் ஆனால் ரொம்ப நல்லா நீட்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பசங்களை வச்சுட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சீன்ஸ் வந்து சிரிக்கிற மாதிரி கொண்டு போய் நம்மளோட மலரும் ஸ்கூல் நினைவுகள் அதெல்லாம் கொண்டு வந்து ப்ளஸ் நிறைய இடங்கள் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை கொண்டு போயிருந்தார். டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப்மே ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப படம் வந்து நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. லைக் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக கொண்டு வந்தார். அந்த ஒரு ஆக்சிடென்ட் சீன், ஒரு சில சீன்ஸ்லாம் படத்தில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலாக, எஸ்பெஷலி அந்த ஒரு சின்ன பையன் மீன்ஸ் அந்த மாரி செல்வராஜோட அந்த ஒரு சைல்ட்ஹுட் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டெப்த்தாக போய் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஒரு சில சீன்ஸ்லாம் நமக்கு பார்க்கும்போது டுவர்ட்ஸ் த எண்டு ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக எமோஷனல் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார் படத்தில். உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, செகண்ட் ஹாஃப்மே சரி, நான் ரசிச்சு தான் பார்த்தேன். ஏன்னா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ்ட் அப்படி இப்படின்னு சில பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. எந்த படம் எடுத்தாலும் இந்த படம் கேஸ்ட், இந்த படம் கேஸ்ட் அப்படின்ற மாதிரி. பட் உண்மையாக நானே சொல்லியிருக்கேன் நிறையா படங்கள். ஏன்னா இந்த மாமன்னன், கர்ணன் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தப்ப ஏன்னா ஒரே கேஸ்ட் படமா இப்படியே எடுத்துகிட்டே இருக்காரு. அது வந்து நம்ம ஆளுங்களுக்கு இந்த ஒரு ஜாதி வரியை தூண்டி வர்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆயிட்டு இருக்கு சமூகத்துக்குள்ள. இப்போதான் கொஞ்சம் அந்த கேஸ்ட் படம்லாம் கம்மியாச்சு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். என்னோட பழைய இவரோட எடுத்த படங்களோட ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பட் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த ஒரு கேஸ்ட் விஷயத்தை அப்படி திணிச்சா மாதிரி தெரியல. மேலோட்டமாக சொல்லியிருக்காரு, அவரோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்குள்ளேயே ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு காமன் ஆடியன்ஸாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் ஒரு டேரக்டராக பிடிக்கும். அவர் எடுக்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல கேஸ்ட் பாலிடிக்ஸ் இருந்தாலும் ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு நார்மல் ஒரு காமன் ஆடியன்ஸாக ஒரு சினிமாவில் வர ஒரு படமாக பார்க்கும்போது அந்த படங்கள் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த படமும் பார்த்தேன். இந்த படத்தை நீங்கள் ஒரு நார்மல் படமாக போய் பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். மெயினாக இந்த சின்ன பசங்களை கூட கூப்பிட்டு போய் பார்க்கலாம். ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு படம் தான். எஸ்பெஷலி 90s கிட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு சீன்ஸும் சொல்ல முடியாது, அவ்வளோ சீன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு பிடிக்கும். ஒரு 80s 90s அந்த ஒரு early 2K கிட்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. நிறைய எமோஷனல் டச்சுமே இருக்குது. நிறைய சீன்ஸ் வந்து சொல்லிட்டு போகலாம் படத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ சாங்ஸ்லேருந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யங்ஸ்டர்ஸை கவர்ற மாதிரி இருந்தது. நிறைய கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ளே போட்டிருக்காரு. அதான் அந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். நான் நினைச்சேன் இது மாரி செல்வராஜோட அந்த ஒரு எமோஷனல் ஒரு பேக் ட்ராப் தான் சொல்ல போறாரு. அதனால இதில் வந்து கண்டிப்பாக நிறைய எமோஷனல் சீன்ஸ் தான் இருக்கும். அந்தளவுக்கு கமர்ஷியலாக எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படி என்னன்னு தெரியாமல் போய் நார்மலாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் பார்த்தேன். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமர்ஷியலாக தான் எடுத்திருக்காரு. அவர் சொல்ல வர வேண்டிய விஷயம், அவர் லைஃப்பில் நடந்த விஷயத்தையும் அவர் வந்து சொல்ல வந்திருக்காரு. பட் பியூர் அண்ட் கமர்ஷியலாக தான் எடுத்திருக்காரு. நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியலாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் இந்த கொஞ்சம் எமோஷனல் ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் த லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் ஃபுல் எமோஷனலாக இருக்கும் இந்த படம். அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் படத்தில். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல்லே இருந்தது படம் இந்த படம். பட் ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இந்த படம். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் தான். அது தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம், நல்ல ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல படம் தியேட்டரில் போய் ஒரு வீக்கெண்ட் பார்க்கணும், அந்த படம் வந்து தாராளமாக பார்க்கலாம். வேற விஷயங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸாக அந்த படம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு கவரும். ஸோ
ஸோ இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் இந்த படம் அது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.